அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் துணை முதல்வராகும் எம்பி கனிமொழி திமுகவில் கலவரம், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதல்வராக ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான செய்தியை வெளியாகிருந்துச்சு இல்லையா, ட்ரெண்டிங்காக போயிருக்கு. ஸோ இந்த நிலையில் கூட பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இதை தான் சொல்லிட்டு வருகின்ற நிலையில் இருவோடு இருவாக பார்த்திங்கன்னா எம்பி கனிமொழி செய்த சம்பவம், பெரும் சம்பவங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா துணை முதல்வராக எம்பி கனிமொழி அவர்களுக்கு கொடுக்க போகிறதாக ஒரு செய்திகள் வெளியிட்டு இருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர்களிடையே பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் கனிமொழி அவர்களுக்கு எதனால் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு வருது இல்லையா. எதனால் எம்பி கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே நிறைய கட்சி தலைவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா துணை முதல்வர் பதவி கனிமொழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய வாதங்களும் ஏற்பட்டு இருந்தது. எதனால் பார்த்திங்கன்னா கருணாநிதியுடைய மூத்த பேத்தியாக இருந்துட்டு வராங்க இல்லையா. எந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. கட்சியிலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் திரையுலகில் நடித்து வந்தவருக்கு எப்படி கட்சியின் அனுபவங்கள் அவருக்கு தெரியும். எதனால் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மக்களிடையே முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியதாக ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் கனிமொழி அவர்களுக்கு கொடுக்க போகிறதாகவும் இந்த நிலையில் திமுகவுடைய பெரும் கலவரங்கள் ஏற்பட இருக்குது. ஏற்கனவே திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் இடையே பார்த்திங்கன்னா நிறைய மோதல்கள் இருக்குது இல்லையா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது துரைமுருகன் அவர்கள் கீழே இறக்கி பேசி வருகின்ற நிலையில் துரைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கார் இல்லையா. பார்த்திங்கன்னா நான் துணை முதல்வர் பதவி ஆகணும் அப்படின்னா மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே பதவியில் விலக செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறதாக எந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா நிறைய வாதங்கள் ஏற்பட்டு இருக்கு இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்ற நிலையில் மூத்த அமைச்சராக பார்த்திங்கன்னா திமுகவுடைய நிலைநிறுத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் இந்த மூத்த அமைச்சர்களுக்கு இருக்கு இல்லையா. துரைமுருகன் அவர்கள், நேரு, பொன்முடி அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களை நீக்கணும் அப்படின்றா என்னால் துணை முதல்வர் பதவியில் என்னால் வழி நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கோரிக்கை வச்சிருக்கிற நிலையில் தான் சொதடியாக இரவோடு இரவாக கனிமொழி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி மாறி இருக்கிற நிலை திமுகவிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.